நீ செஞ்சதான் அவனும் செஞ்சா. மகனே அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு எங்க தேங்காய் இந்த இருக்கு? அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றா பல்லா. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா. போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏண்டா மகனே வண்டி தள்ளிட்டு வர்றிய? டயர் தேஞ்சிராது. பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? ஆனா ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேனே. அம்மாவாசை என்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய் எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. திருப்புடா வண்டிய. மாமா நான் இல்ல. ஆமா அது எவனோ. மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். மாமா விட மாட்டேன். போடுறியா? மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா. சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்ள. என்ன மாப்ள நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேவா இருக்கிற? பாரு மாப்ள உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை. நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானா ஊருக்கு போ. நீங்க போயிட்டு பாருங்க. அது சொல்ல முடியாது. விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். நீங்க போயிட்டு மெதுவா வாங்க. நான் சாப்பிட்டு இங்க படுத்து. சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா. போற நிறுத்துறா. போயிடுவான்டா. பாசத்தை பாத்தியா? உள்ள பூந்துறாடா. பூந்துருவாடா. அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில முள்ள வெட்டி போட்டிருந்தேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏண்டிய. ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம். பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்கார்ந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. மாப்பிள அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாரடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத. நீ போ மாப்பிள. ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு. ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனது போறி போத்தி கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிரும். குழி பறிச்சுக்கிறேன். குத்து தட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? விரதம். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்லை. தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதோ? என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா?
மாமா நான் சாப்பிடுறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான் என்ன பாக்குறான்? அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. அம்மா சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான்? அட ஏன் ஏன் வைக்கிறீங்க?